விவேக், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வரியா? சின்ன மருமகளை பூஜை பண்ணி முடிச்சிட்டியா? அம்மா, காலையிலேயே சமையல் வாசனை ஆள் அப்படியே தூக்குது. இப்பெல்லாம் உங்களை யாராலுமே சமையல் அடிச்சுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுருவேன். கொடுக்குறீங்களா? தரேன் தரேன், உனக்கும் தரேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? சின்ன மருமகளுக்கு இன்டர்வியூ இல்ல, அவளை கூப்பிடணும். தெரியுமா? நல்லாவே தெரியும். இன்னொன்னும் தெரியும். ஒவ்வொரு முறையும் சின்ன நீ இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களுக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நான் நிச்சயமா சொல்றேம்மா, இந்த தடவை சின்ன அன்னிக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். கைவிட மாட்டாரு. அம்மா, எந்த குழந்தைக்கு பெத்த அம்மாவோட முழு ஆசீர்வாதமும் இருக்கோ அவங்களுக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சே தீரும். ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணா. நல்லா இருமா, கடவுள் உன்னை என்னைக்கும் நல்லா வைப்பாரு. அதோட பெட்டர் ஐடியா என்ன தெரியுமா? இந்த தடவையாவது சின்ன மருமகளுக்கு வேலை கிடைக்கணும்ங்கறத விட வேலை நிலைக்கணும்னு வேண்டிக்கோங்க. கொஞ்சமா போடுங்க. பின்ன என்ன, இத்தனை வருஷத்துக்குள்ள எத்தனை இடத்துக்கு வேலைக்கு போயாச்சு, எங்கேயுமே ஒழுங்கா செய்யலையே. பார்த்து பேசு மிருனாளினி. நல்ல நேரத்துல ஏன் தப்பு தப்பா பேசுற? நான் என்ன சொன்னாலும் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்பு. இதுவும் கூட தப்பா இருக்கே. டேஸ்டே இல்லையே. வாசு, அந்த வெத்தலையை கொண்டு வா. கரெக்ட் தானே விவேக்? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நீங்க எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க. ஆனா உங்களை மாதிரி என்னால சும்மா இருக்க முடியாது. தப்புனா அத தப்புன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. பெரிய மருமகளே, உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உனக்கு இந்த வீட்டுல அவ்வளவு அக்கறை இருந்தா நீயும் ஒரு வேலை செய்யலாம்ல. நீயும் ஒரு வேலையை எங்கேயாவது தேட. பாத்தல, இந்த வீட்டுல எல்லாரும் வேலை செய்யறாங்க. சின்ன மருமக வேலை செய்யறா, விவேக் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான். அதோட நம்ம வாசு டிரைவர் வேலை பர்மனண்டா கிடைக்கலனாலும் அப்பப்போ போய் பாத்துட்டு வரான்ல. வாசு, நீ உட்காரு, சாப்பிடு. சரிமா. இவ்வளவு பேர் வேலை செய்யும் போது நீ மட்டும் உட்கார்ந்துகிட்டு எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஏன் வேலைக்கு போக கூடாது? ஏன் அம்மா, நான் ஏன் வேலைக்கு போகணும்? எதுக்காக நான் வேலை செய்யணும்? ஏன் மகா பண்டிதர் பதவி என்னால ஒண்ணு பறி போகலையே. யாரால போச்சோ அவங்க வேலை செய்யட்டும். உங்களால முடிஞ்சா நீங்களும் வேலை செய்யுங்க. அதுவும் இல்லாம தேர்ட் ரேட் வேலையில என்னால செய்ய முடியாது. தேர்ட் ரேட்டா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை என்ன மோசமான வேலையா? அம்மா உட்காருங்க. மிருனாளினி, எந்த வேலையும் சின்ன வேலையும் இல்ல, பெரிய வேலையும் இல்ல. சின்னது பெருசுலாம் நம்ம சிந்தனையில தான் இருக்கு. நாம எதை மதிச்சாலும் அது மதிப்பிற்குரியது. நீங்க மதிப்பை பத்தி பேசுறீங்கன்னா உங்க வயதை யாரு மதிப்பாங்க விவேக்? கொஞ்சம் பேப்பரை கொடு. ஏன் நீங்க நிறைய குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறீங்க, ஆனா நிறைய குழந்தைங்க ஃபீஸ் பே பண்றது இல்ல. ஆனா நீங்க உங்க பெரிய மனசோட அவங்க கிட்ட ஃபீஸ் பத்தி எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படியே நிக்கிற? என்ன பாக்குற? பேப்பரை கொடு. ஏன் பாட்டிமா, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை வருஷமா இருக்காங்க, என்ன ஆச்சு? ஆனா உங்க பெரிய மனசால அவங்க மருந்துக்கு பணம் கொடுக்கறீங்க, பணம் கொடுக்கறீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அக்கா, பெரிய விஷயங்களை பத்தியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. ஆனா இந்த 5 வருஷத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நம்ம வீட்டுல பணம் இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அது நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புல நம்ம பிணைஞ்சு போயிருக்கோம். அம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இந்த சூழ்நிலை எப்பவும் மாறாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் கிளம்புறேன்.
ஆசீர்வாதம் எல்லாம் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்தா தயிரும் சர்க்கரையும் சாப்பிடு. இந்தா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இரு. கண்ணா, இந்த சில வருஷங்கள்ல என் பிடிவாதத்தை விட்டதா நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். அதாவது நான் உங்ககிட்ட தோத்துட்டு தான் நினைச்சு விதிப்படி நடந்துக்கிறேனோன்னு. ஆனா கண்ணா, ஒரு விஷயம் நீங்க மறந்துட்டீங்க. நான் உங்களோட பக்த. எப்பவும் நான் என் பிடிவாதத்தை விட மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா திரும்ப வருவாரு. அதோட உங்க பாதத்துல வச்சிருக்கிற இந்த லாக்கெட் அவர் கையால என் கழுத்துல போடுவாரு. என்னோட இந்த நியாயமான கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி வச்சே ஆகணும். அம்மா, அந்த இடத்துல வேலையை விட்டுருந்தேன்ல, அதை விட இப்போ ஒரு நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் சரி, அங்க சரி, போறேன். நல்லா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிப்பா, நீ எங்க போனாலும் அங்க நல்லா இருப்ப. அண்ணி, நான் கிளம்புறேன். கண்ணா உங்களோட ஒவ்வொரு வேலையிலும் துணையா இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணே, அம்மா, ஆ நானும் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ராதிகா, ராதிகா, அட நீயா? எனக்கு அடையாளமே தெரியல. ஏன் இந்த மாதிரி சாதாரண புடவை கட்டியிருக்க? என்ன நீ, நான் எவ்வளவு பெரியவளா இருக்கேன், நான் இப்படி அட, எனக்கு கூட சாதாரண புடவைதான். வைசாலி, நீ கூட ஏன் சாதாரணமான புடவை கட்டியிருக்க? ஏன் ஏன் எல்லாரும் இப்படி புடவை கட்டியிருக்கோம்? பாட்டிமா, அது உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? அதனால வைத்தியரையா தான் இந்த மாதிரி சாதாரண புடவையை கட்டிக்க சொன்னாரு. அதனால நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, நீங்களே சாதாரண புடவை கட்டிக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு? என்ன சொல்ற பாரு இவ. இத பாருமா, நாமெல்லாம் இப்படிதான் புடவை கட்டணும்னு இருக்கு. ஆனா நீங்களாம் இந்த மாதிரி சாதாரண புடவை கட்டக்கூடாது. நல்ல புடவையா கட்டிக்கோ. நாம எல்லாம் என்ன சாதாரண குடும்பமா? இந்த மாதிரி எல்லாம் நாம கட்டக்கூடாது. அது ஒண்ணுதான் குறைச்சல். மிருனாளினி, இப்படி எல்லாம் பேசாத. எல்லாத்தையும் கெடுத்துறாத. நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. விவேக், நீங்க மிருனாளினி, அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. தண்ணி வேணும் இல்லம்மா? ஆமா, தாகமா இருக்கு. போய் கொண்டு வாமா. போய் கொண்டு வா. பாட்டிமா, அது நான் தானம் கொடுக்கறதுக்காக அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் கிளம்பட்டுமா? தாராளமா போயிட்டு வா. அனாதைங்களுக்கு சேவை பண்ணினா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. போயிட்டு வா, போயிட்டு வா. சரிங்க பாட்டிமா. நல்லா இரு. என்ன செய்யறது? வேலை செய்யறவங்க லீவ் கேட்க முடியாதுல, அதான். அப்படிதானே அம்மா? என்ன பொண்ணுவ, வேலைக்காரங்களை பத்தி என்ன சொல்ற பாரு. வைசாலி, அம்மா, தேவா எங்க? அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? அவனும் மடத்துக்கு போகணும்ல. ஆமாம்மா. ஆனா தேவா சாப்பிட்டுட்டு எப்பவோ போயாச்சு. மடத்துக்கு போயிட்டாமா. போயிட்டானா? ஏன் அவன் சின்ன மருமகளை கூட்டிட்டு போகல? போற வழியில அனாத ஆசிரமத்துல அவளை இறக்கி விட்டுருக்கலாம்ல. விவேக், இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அது பாட்டிமா, தேவா ஏதோ கொஞ்சம் அவசர வேலையா போனான். அதனால அவன் காலையில சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். சரி சரி, குட் ஜாப். ஏய் குழந்தைங்க, ஏன் இந்த பசங்க உள்ள வராங்க? அம்மா, அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க. நான் தான் அவங்கள வர சொன்னேன். அவங்களுக்கு ஏதோ டிக்கெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. விவேக் கிட்ட நிறைய இருக்குல்ல. விவேக், அவங்களுக்கு எடுத்துட்டு வா, கொடு. சரிம்மா. மிருனாளினி, டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. வாங்க. கொடு கொடு. பசங்களை கடவுள் வடிவம்னு சொல்லுவாங்கல்ல. வைசாலி, நீ பூஜைக்கு தயார் பண்ணு. நான் கங்கா ஜலம் கொண்டு வரேன். ரூம்ல வச்சிருக்கேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு பூரா தெளிக்கணும். வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
பரவாயில்ல விடு, நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மம்மி, சோ நைஸ் ஆஃப் யூ. அம்மா ம் என்ன பாருங்க, ஜென்டில்மேன் மாதிரி இல்ல? புது வேலை, புது Dress. என்ன தூக்கிட்டு வந்திருக்க கையில? ஒண்ணு இல்ல, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதோ பாருங்க, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னது? சூட கண்ணுக்கு எதிர்க்க லட்டு புடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே உங்களுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இத சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா. அடடா அடடா, உங்கள்கிட்ட காட்டவே மறந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பாராட்டாம விட மாட்டீங்க. இப்ப பாருங்க, இத பாருங்களேன். பார்த்து மெதுவா இத வாசு. பாருங்கம்மா. வாசு, இதெல்லாம் உன்னோட பொறுப்பே இல்லப்பா. ஆனாலும் ஒரு புள்ள மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்றியே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? அப்ப இவ்வளவு நாளா உங்க பையனை என்ன நினைக்கலையா? என்னப்பா இப்படி கேக்குற? நீ ஏன் புள்ள இல்லாம வேற யாரு? சும்மா சொன்னேன்டா. அம்மா அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு முதல் நாளா வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி. வாசு, என்னப்பா இது? பாட்டிமா, ஏய், என்ன ட்ரெஸ் போட்டிருக்க நீ? ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. அது 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 வந்து அது அது பாட்டிமா, தேவா வந்து பெரிய ஆள் இல்ல, அதனாலதான் இப்படி. தேவா இப்ப ரொம்ப பெரிய ஆளு, அதாவது அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு இப்ப அவரு கூட நான் போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போகணும்ல, அதனாலதான் இந்த யூனிஃபார்ம். இல்லன்னா மரியாதையா இருக்காதுல்ல பாட்டிமா, அதனாலதான் இது. அது உண்மைதான். ஆனா இப்ப தேவா எங்க? எப்பவுமே பார்க்க முடியல. என் கண்ணு முன்னால அவன் வரவே மாட்டேங்கிறான். எப்ப வரேன் எப்ப போறான்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீயே சொல்லிடு. அவன் வீட்டுக்கு வரான்ல, என்னை பார்க்காம அவன் எங்கேயும் போக கூடாது. எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அவன் கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்போம். நானும் அவனும் சின்ன மருமகளும் என் கையால அல்வா பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க 2 பேருக்கு அல்வா பிடிக்கும்ல இல்ல? எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நாங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிடணும். ஆமா ஆமா பாட்டிமா. ஞாபகமா சொல்லு. என்ன? சரி. போயிட்டு வா, போயிட்டு வா. அம்மா, இப்ப உங்களுக்கு அல்வா வேணுமா? தேவா வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். அட, நிறைய காயெல்லாம் இருக்கு. போ, கொண்டு போய் வை. டிரைவர், நீங்க இவனை பாத்துக்கோங்க.
உனக்கு பொம்மை வேணும்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹாய் சோனாலி, எப்படி இருக்க? என்ன கொஞ்ச நாள் போனே இல்ல? இல்லப்பா, நான் இன்னும் வீட்டுக்கு போல. வீட்டுக்கு போற வழியில நின்னுதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனாதான் ஃப்ரீயா உன்கிட்ட பேச முடியாதுல்ல. நீ எப்படி இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தீபக், அட என்னப்பா அது குழந்தை நடு ரோட்ல போட்டுட்டு இருக்கீங்க? கார் அது எதுவும் போதில்ல. இல்ல விடுங்க, இது ஏன் குழந்தைதான், நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் போங்க. என்ன உனக்கெல்லாம் என்ன தீபக், என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க வந்த? தேங்க்யூ சோ மச். நீங்க மட்டும் இப்ப வரலனா, இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா எங்க வீட்டுக்காரும் எங்க அம்மாவும் என்ன கொன்னே போட்டிருப்பாங்க. இவங்க அப்பாவுக்கு நார்மலா கோவமே வராது. ரொம்ப அமைதியான கேரக்டர். அதையும் மீறி ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா ஒரு புயலே வந்த மாதிரி இருக்கும். தீபக் ப்ளீஸ், அப்பா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். ஓ, ஐ எம் so sorry மேம். உங்களோட பேரை கேட்கவே மறந்துட்டேன். ஆம், என் பேர் ராதிகா. என் பேர் கனிகா. எங்க போறீங்க நீங்க? அது ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கு. ஓ, பெஸ்ட் ஆஃப் லக். வேணும்னா நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா? இல்ல நானே போய்ப்பேன். அம்மா கேண்டி. தீபக், நீ கேண்டி வேணும்னு கேட்டனால தான் இவ்ளோ ப்ராப்ளம் வந்தது. இருக்கட்டும் விடுங்க, குழந்தை தானே. இந்த வயசுல பிடிவாதம் பிடிக்காம வேற எப்போ? உனக்கு கேண்டி தானே வேணும்? நான் இப்ப வாங்கிட்டு வரேன். தீபக், அப்பா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத. நீ சொன்ன என்கிட்ட கோச்சுக்குவாரு. சொல்லாதஎன்ன? சொல்ல மாட்டேன். ராதிகா மேடம், நீங்க காசு கொடுக்காதீங்க. டிரைவர், அவருக்கு எவ்வளவுன்னு கேட்டு எடுத்து கொடுங்க. தீபக், அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்ல மாட்டேன்னு. நீ மட்டும் சொன்னேன்னா பாட்டி என்ன திட்டுவாங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த குட்டி. தேங்க்யூ ஆண்டி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராதிகா, நான் எப்பவுமே யாராருக்கோ என்னென்னமோ ஹெல்ப் எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்படி இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இது என்னோட கார்டு, வச்சுக்கோங்க. நீங்க என்னை எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். எங்க அம்மா இருக்காங்க, அவங்க சொன்னா யாரா இருந்தாலும் வேலை கொடுப்பாங்க. நீங்க என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராதே ராதே. அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஜாக்கிரதையா இருக்கணும்னு. பாய் ஆண்டி. போலாமா? நான்